இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதித்யா பிர்லா அப்படிங்கிற இந்த ஒரு ஃபினான்ஸ் கம்பெனில எப்படி நம்ம பர்சனல் லோனுக்கு வந்து ஆன்லைன்ல வித்வுட் இன்கம் ப்ரூஃப்ல அப்ளை பண்றது, அதுக்கான ஃபுல் ப்ராசஸ் டீடைல் என்ன, இதை பத்தின எல்லா டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த ஒரு பர்சனல் லோனுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு லோன் அப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியை பொறுத்தவரையிலும் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே எனக்கு வந்து லோன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். குறைஞ்சபட்சம் 50,000லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இதில் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அதுக்கான ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துலேருந்து கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான். ஸோ இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிற 12 மாதத்துலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 84 மாதம் வரைக்கும் டைமிங் வந்து கொடுக்குறாங்க. இதில் படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட், ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10.99% மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 30% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க பெர் இயருக்கு. இது போக இதில் வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 4.72% வந்து பிடிக்கிறாங்க. இது தவிர அதர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் நம்பர் ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கணும். இதையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த நம்பர் வந்து ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்க மேரிடா இல்லை அன்மேரிடா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், ஃபுல் அட்ரஸையுமே இங்கே என்டர் பண்ணிட்டு உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸோட பின்கோடையும் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அதை என்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சிட்டி, ஸ்டேட்டை வந்து எடுத்துக்கும். அடுத்தது கீழே கொடுத்துருக்க இந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபஷனல் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் டைப், நீங்கள் சேலரிடனா சேலரிட செலக்ட் பண்ணிக்கோங்க, செல்ஃப் எம்ப்ளாயினா செல்ஃப் எம்ப்ளாயை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட ஆர்கனைசேஷன் நேம், நீங்கள் வந்து சேலரிட் பர்சனாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, உங்களோட கம்பெனி நேம் என்டர் பண்ணிட்டு உங்களோட கம்பெனி இமெயில் ஐடி, அடுத்தது கம்பெனி அட்ரஸ், அதோட பின்கோடு, இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணி ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய் தான் வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு என்னோட டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணி நான் வந்து ப்ரொசீட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் இதில் வந்து லோன் வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலோ, உங்களுக்கு லோ சிபில் ஸ்கோர் அப்படின்னாலோ உங்களுக்கு வந்து இன்கம் ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை மேனுவலாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நெட் பேங்கிங்கோட யூசர் நேம், பாஸ்வேர்டை கொடுத்தும் வெரிஃபை பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓடிபியை வந்து கொடுத்து என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு, அதாவது ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒரு 6 டிஜிட் ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணி நான் வந்து இப்போ ஆக்சஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா நம்மளுக்கான லோன் அமௌண்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க. இன்கேஸ் நமக்கு எலிஜிபிலிட்டி இல்லைனா இந்த ஸ்டேஜில் ரிஜெக்டடும் ஆகும். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ரூவ் ஆயிருக்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3,50,000 ரூபாய் நமக்கு வந்து எலிஜிபிள் வந்து இருக்குது. இதில் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3,00,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால லோன் எடுத்துக்க முடியும். உங்களுக்கு எவ்வளவு லோன் வேணுமோ இதை வந்து வேரி பண்ணி, அதாவது இந்த ஸ்குவரல் பட்டனை வேரி பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான லோன் அமௌண்ட்டை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3,00,000 ரூபாய் நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 36 மாதமும் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 24 மாதமும் டைமிங் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு எத்தனை மாதத்தில் ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கான இஎம்ஐ, அதாவது 36 மாதம் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 12,653 ரூபாய் வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ, இந்த 3,00,000 ரூபாயில் நமக்கு ப்ராசஸிங் ஃபீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 8,260 ரூபாய் வந்து நமக்கு ப்ராசஸிங் ஃபீயாக வந்து பிடிக்கிறாங்க. இந்த அமௌண்ட் வந்து பிடிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணும்போது 18% வந்து கிடைச்சது. பட் எல்லாருக்கும் இதே மாதிரி 18% கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேரு தான். உங்களுக்கு வந்து நல்ல சிபில் இருக்கும் பட்சத்தில் இதே மாதிரி 18%, 20% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கலாம். ஸோ இந்த ஒரு கம்பெனியை பொறுத்தவரையிலும் ஒரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டடான கம்பெனி அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் உங்களுக்கு சிபில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பட்சத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்க வாய்ப்பு
நிறையவே இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோனுக்கான ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று அப்லோட் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஃபோட்டோ கிளியராக இருக்கிற மாதிரி வச்சு கேப்சர் பண்ணி அதை வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில் உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணி இந்த கேப்சா கோடையும் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஜி லாகருக்கான பின் நம்பரை என்டர் பண்ணி கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஜஸ்ட் அலோவ் மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை அகேன்ஸ்ட் வந்து என்டர் பண்ண சொல்லும். இந்த இடத்துல அகேன்ஸ்ட் என்டர் பண்ணி கெட் OTP வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. அதாவது உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணும். இதுதான் உங்களோட கரண்ட் அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இது கரண்ட் அட்ரஸ்னா எஸ் கொடுத்துட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுக்கலாம். நோ அப்படின்னா உங்களோட கரண்ட் அட்ரஸை ஃபில் பண்ண சொல்லும். அந்த அட்ரஸை வந்து ஃபில் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து இந்த அட்ரஸ் தான் கரண்ட் அட்ரஸ். ஸோ அதனால் அதை கொடுத்துட்டு டேரெக்டாக நான் ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கான பேங்க் டீட்டெயில் வந்து கேட்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்கோட நேம், அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் பண்ணிட்டு அதோட IFSC கோடை என்டர் பண்ணிக்கோங்க. IFSC கோடு என்டர் பண்ணிட்டீங்கன்னா அதோட பிரான்ச் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை வெரிஃபை பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து தான் ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு செட்டப் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஆட்டோ டெபிட் செட்டப்புக்கு உங்களோட ATM கார்டு நம்பர், அப்புறம் உங்களோட ATM கார்டோட பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு உங்களோட டெபிட் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் அதோட பாஸ்வேர்டு எல்லாமே கேட்கும். அது எல்லாமே கொடுத்து ஒரு OTP மூலமாக வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோன் அமௌண்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லோன் மொத்த டீட்டெயிலையும் இங்கே வந்து பார்க்கலாம். இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே கம்மியாக கிடைச்சிருக்கு. அதுதான் ஒரு ஹைலைட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோனை நீங்கள் வந்து ஃபார்க்ளோஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீ வந்து போட்டிருக்காங்க பாருங்க, 4% வரைக்கும் போட்டிருக்காங்க. நீங்கள் ஃபார்க்ளோஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4% பிடிக்க முடியாங்க. நீங்கள் ஃபார்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அந்த எவ்வளோ அமௌண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குதோ உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டில் 4% எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி தான் நீங்கள் ஃபார்க்ளோஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ எல்லாமே பிடிச்சு போக ஒரு 8,260 ரூபா ப்ராசஸிங் ஃபீ பிடிக்கிறாங்க. அந்த அமௌண்ட் பிடிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3,41,740 ரூபாய் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ஃபைனலாக ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் கான்டாக்ட் வந்து கேட்குறாங்க. நம்ம வந்து இன்கேஸ் இந்த லோன் எடுத்துகிட்டு ஒழுங்காக கட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை வேறு ஏதாவது ஒரு வேலை நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்காக ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட நேம், அவரோட மொபைல் நம்பர், அதாவது உங்களோட ஃப்ரெண்டு இல்லை உங்களோட மதர், ஃபாதர், சிஸ்டர், பிரதர் யாராவது ஒருத்தரோட நேம் கொடுத்து அவரோட மொபைல் நம்பர் கொடுக்கணும். அதே மாதிரி ரெஃபரன்ஸ் கான்டாக்ட் டூலையும் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது ஒருத்தரோட நேமோ அவரோட மொபைல் நம்பரையும் கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோன் அக்ரிமெண்ட் டீடைல் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒவ்வொன்றும் PDF தான். இது வந்து சங்ஷன் லெட்டர், அக்ரிமெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா KFS. ஸோ டோட்டலாக 3 டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3ஐயும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு சென்ட் OTP வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு மறுபடியும் ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP-யை மட்டும் என்டர் பண்ணி வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான லோன் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இந்த லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஃபினான்ஸ் கம்பெனியில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். உங்களுக்கு நல்ல சிவில் ஸ்கோர் இருக்கும் பட்சத்தில் ரொம்பவே லோயஸ்டான இன்ட்ரெஸ்ட்டில் உங்களாலையும் ஈஸியாக லோன் வந்து வாங்க முடியும். ஸோ ஒரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டடான கம்பெனியும் கூட. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.